நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு செடி வளர்க்குறதுனால என்னென்ன நன்மை ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். எனக்கு ஒரு 5-6 வயசுல இருந்து செடி வளர்க்குற மேல ஆர்வம் இருந்துச்சு. நான் எங்க அம்மா அப்பாவோட எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்கே கொடுக்குற செடியை பத்திரமா கொண்டு நட்டு வச்சு அதை பாதுகாத்து வளர்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. நான் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த ஆர்வம் இன்னும் அதிகமாச்சுன்னா எங்க ஸ்கூல்ல டீச்சர் சார்லாம் செடி வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைலாம் இருக்கு, அப்புறம் என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நிறைய நிகழ்ச்சியில செடிகள்லாம் கொடுப்பாங்க. அந்த செடிகள்லாம் யார் கொடுத்தா, யார் மூலமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சார் செடி கொடுக்குறதுக்குலாம் நிறைய நிகழ்ச்சி எல்லாம் வைப்பாங்க. நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய மரக்கன்றுகள் செடிகள்லாம் வாங்கிட்டு போவேன். அதை வாங்கிட்டு போயிட்டு வீடு பக்கத்துல உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன். எல்லாரும் நல்லா செடி வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நான் வீட்டுல நட்டு வைக்கல செடியெல்லாம் அதிகமா வளர்த்தா பாம்பு பூச்சி எல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் அதை சுத்தமா பாத்துக்கிட்டேன். அதுல நான் நல்லா அதை தண்ணி ஊத்தி ஆடு மாடுலாம் கடிச்சிடாம பாத்துக்கிட்டேன். எங்க வீட்டுல அப்புறம் எங்க வீடு பக்கத்துல காலியா இருக்க இடத்துல அப்புறம் எங்க தெருவுல எந்தெந்த இடத்துலலாம் செடி இல்லாம இருக்கும் அங்கெல்லாம் செடியை வச்சுக்கிட்டேன். ஒரு சில நேரம் இந்த வீடு பக்கத்துல இருந்ததெல்லாம் பாத்துக்க முடிஞ்சுச்சு. ஆனா தூரத்துல இருக்கிற ஆடுகள்லாம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் வீட்டுல அம்மா அப்பாட்ட சொல்லி அதுக்கு வலை முள்வேலிலாம் கட்டி வச்சேன். அந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல நிறைய செடியெல்லாம் வச்சிருந்தேன். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய தோட்டம் மாதிரி ஆச்சு. அதுல உள்ள மரங்கள்ல நிறைய பறவைகள்லாம் அடையும். ஈவினிங் டைம்ல அதுல உள்ள பறவைகள்லாம் ஒன்னா அடைஞ்சு அழகா கத்துங்க. இதுல பாக்குறக்காண்டியே நிறைய சின்ன பிள்ளைலாம் வருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, அக்கா இங்க நிறைய செடிகள் இருக்கனால நிறைய பறவைகள்லாம் வருது. அந்த பறவைகள்லாம் பார்க்க அழகா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா கத்துது. நான் நிறைய பறவைகள் பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுங்க. புதுசு புதுசா பறவைகள்லாம் வருங்க. நானும் அந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மரக்கன்றுகள் வளர்க்கறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது. மரக்கன்றுகள் வளர்க்கறது மூலமா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. நமக்கு சுத்தமான காற்று மரத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் மரக்கன்றுகள் வர்றது மூலமா நமக்கு மழையும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வெயில் காலத்துல நம்ம வெயில்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் மரத்தோட நிழல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் மரம் பயனுள்ளதா இருக்கு. அதுக்கப்புறம் மரக்கன்றுகள் ஒவ்வொரு நேரத்துல நம்ம மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் அது பக்கத்துல போய் இருந்தோம்னா நமக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் மரக்கன்றுகள் வளர்க்கறது மூலமா நமக்கு நிறைய மழை காற்று இந்த மாதிரி நிறைய கிடைக்குது, நிழல் கிடைக்குது. வெயில் காலத்துல மரங்கள்ல இருந்து குளிர்ச்சியான காத்து வருது. அதுக்கப்புறம் மரக்கன்றுகள் சில பேர் அதை வெட்டுறாங்க. காடுகள்